தமக்கு எதிராக ஊழல் மற்றும் கள்ள பண பரிமாற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட போதே அரசியலை விட்டு விலகி விடுவது குறித்து தாம் பரிசீலித்ததை மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சையத் சாடிக் சையத் அப்துல் ரஹ்மான் ஒப்புக்கொண்டுள்ளார். எனினும் தமது நற்பெயருக்கு ஏற்பட்ட களங்கத்தை நீதிமன்றத்தில் போக்க வேண்டும் என்பதற்காகவே அத்தகைய முடிவை தாம் மாற்றிக் கொண்டதாக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை முன்னாள் அமைச்சருமான சையத் சாடிக் தெரிவித்தார். கடந்த 2017ஆம் ஆண்டில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தினால் 2 கல்வி உபகாரச் சம்பளங்கள் தமக்கு வழங்கப்பட்ட போது அரசியலில் இருந்து தாம் விலகி இருக்கலாம். அப்போது தாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக கூட இல்லை என்றும் அரசாங்கமும் மாற்றப்பட்டிருக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் நாடுதான் எப்போதும் முதலில் வர வேண்டும் என்று தாம் நினைத்ததாக சையத் சாடிக் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.